பகுதியில வந்து காலையில இருந்து எல்லாருமே காய்கறி சமைக்க வாங்க வர்றாங்க. அன்னைக்கே வர்றாங்க. வசதியானவங்க வருவாங்க, இல்லாதவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த பகுதியில கடை வச்சிருக்கீங்க. அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்க? எல்லாமே ஒரே மாதிரியாவது வந்துருக்காங்க. நல்லா அந்த வாடிக்கைக்கார உடமே வந்து வியாபாரத்தை வாங்கிட்டு இருக்காங்க. யாருமே நிக்கல. எல்லாமே சிறப்பா இருக்கு. நாங்க எல்லாமே இந்த சந்தை சிறப்பா கொண்டாடி வரோம். 25 வருஷமா நாங்களுக்கு வியாபாரமும் நல்லா ஓடுது. இந்த பஸ் அண்ணா நகர் சந்தை ஃபேமஸ் இங்க. அதனால எங்களுக்கு எல்லாமே சந்தை நல்லா ஓடுது. உழவர் சந்தை யாரு திறந்தா? கருணாநிதி. அவரை பாத்தீங்களா? பார்த்தோம். என்னெல்லாம் சொன்னாரு? ரிப்பன் வெட்டி இருக்காரு. உங்களுக்காகவே நான் சந்தை திறந்திருக்கேன், நீங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், இந்த சந்தை ஃபேமஸா வரணும், எங்க பேர் விளங்கணும் அப்படின்னு கை கொடுத்து நல்லா ரிப்பன் வெட்டிட்டு போனாரு. நாங்க எல்லாருமே சிறப்பா கொண்டாடணும். அன்னைக்கு என்னென்ன காய்கறி எல்லாம் வியாபாரம் பாத்தீங்க? அன்னைக்கு கொண்டு வந்தது கத்திரிக்காய், வெண்டிக்காய், பச்சை மிளகாய், தோட்டத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணோம். இப்ப அதுக்கு பிற்பாடு மரத்தை வச்சு இந்த எலுமிச்சம்பழம் கொண்டு வந்துருக்கோம். காய்கறிகள் எல்லாம் எவ்வளவு நாளா வாங்குறீங்க? நல்லா இருக்கு சார். கரெக்டா இருக்கு சார். மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரி இருக்கு. 25 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் சார். 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. வீட்டு பக்கத்துல இருக்கு, அதான் இங்க வருது. எல்லா வெஜிடபிள்ஸ் வாங்குறேன். பரவாயில்ல, ரேட் குறைதான் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் அதிகமா வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. நீங்க கிடைக்கிற சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் கிடைக்குதா இங்க ஃப்ரெஷ்ஷா? எல்லாம் கிடைக்கும். இங்கிலீஷ் வெஜிடபிள் கிடையாதுன்னா அப்புறம் பக்கத்துல இங்க வாங்குவோம். ரேட் வைஸ் பரவாயில்ல. இத்தனை வருஷமா வாங்குவீங்களே? 25 வருஷம் ஆயிடுச்சு வாங்க. இன்னைக்கு இஞ்சி இருக்கு, பக்கத்துல வீடு இருக்கு, நடந்தே வந்துடலாம். ஏதாவது வைக்கல் தேவையில்லை, கம்பெனி தேவையில்லை, தனியா வந்து தனியாக வாங்கலாம். திறந்ததுல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நல்லா தெளிவாக கிடைக்குது. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாம், ஈஸியாக வர முடியுதா? வீடு பக்கத்தில் ஒன்று இங்கே வர்றோம். இங்கே வந்து மெயினாக இங்கே வந்து எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிட்டு போவோம். தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 1999 நவம்பர் 14ஆம் நாள் இந்த உழவர் சந்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கலைஞர் அவர்களும் மாண்புமிகு வீரபாண்டிய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே மாவட்ட ஆட்சியாளராக இருந்த திரு எஸ் தங்கவேலு IAS அவர்களை வைத்து இந்த உழவர் சந்தை ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக நேரடியாக கன்சியூமர்ஸ் உபயோகிப்பாளர்களுக்கு விவசாயிகளின் காய்கறி கனிகளை நேரடியாக கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டில் 200 இடங்களில் உழவர் சந்தைகள் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து நடந்து வருகிறது. இதில் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இங்கே இந்த அண்ணா நகரில் மட்டும் ஒரு நாளைக்கு 3000 பேர் வந்து இங்கே காய்கறிகள் வாங்கி செல்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமையானால் 4000 பேருக்கு குறைவாமல் வாங்கி செல்கிறார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நடந்த காலத்தில் யாருமே கவனிப்பாரற்று கிடந்தால் கூட விவசாயிகளும் உபயோகிப்பாளர்களும் நேரடி தொடர்பில் தானாக எந்த விதமான யாருடைய உதவியும் இல்லாமல் இந்த துறையின் மூலமாகவும் மக்களின் அந்த ஆர்வத்தின் காரணமாகவும் இது நடந்தது. விவசாயிகளுக்கு இந்தந்த ஊரில் சென்று பஸ்ஸுகள் 6 பஸ் வருகிறது. அது சோழவந்தான், அலங்காநல்லூர், திருமங்கலம், மேலூர் இந்த பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு உள்ள இடங்களுக்கு பஸ் அனுப்பி 4 மணிக்கு அந்த பஸ்ஸுக்கு கொண்டு வந்து விவசாயிகள் காய்கறி மூட்டைகளை ஏற்று இலவசமாக அவர்களுக்கு எந்தவித லக்கேஜ் சார்ஜும் போகாமல் டிக்கெட்டும் கொண்டாமல் 6 மணிக்கு இங்கே வந்து விட்டு விடுவார்கள். அப்படித்தான் கிட்டத்தட்ட 100 விவசாயிகள் தொடர்ந்து இங்கே இருந்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.